السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, நண்பர்களே, தொடர்ந்தாற்போல் அல்லாஹ்வுடைய பேர் அருளின் காரணமாக அல்லாஹ்வின் பேர் அருளை முன்னிட்டு நாம் பேசிக்கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆஃபியத்தையும் அளித்தான். மேலும் மதிக்கப்பட முடியாத, அளவிட்டு சொல்ல முடியாத அருட்கொடையாக ஹயாத்தையும் அல்லாஹ் அருள் புரிந்து நமக்கு நோன்பை நசீவாக்கி தந்து கொண்டிருக்கிறான். ஹயாத் இருந்தால் மட்டும் போதாது, ஆஃபியத்தும் தேவைப்படுகிறது. ஆஃபியத் இல்லாமல் ஹயாத் இருக்கிறதுல நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை நம்மால் செய்வதற்கு முடியாது. அப்படியும் சில பேர் இருப்பால் என்பதற்காக தான் நோன்பு யாரெல்லாம் வைக்காமல் இருக்கலாம், அதுக்கு எந்த பரிகாரம் என்னெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஹவ்ல குவத்தை கொண்டு தராவை தொழுகிறோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறோம், திக்ரு செய்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம். இந்த நாளையும் இந்த மாதத்தில் அதிகமாக செய்யும்படி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடிய விடிய நின்று வணங்கிய போதிலும் கூட நம்முடைய துவாக்களை, நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் யாரது என்று சொன்னால், பெற்றோர்களை நோவுன்னு செய்யக்கூடிய பிள்ளைகளின் வணக்கங்கள், அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான். இரண்டாவதாக, நிரந்தர குடிக்காரன், தொடர்ந்து குடித்து கொண்டு இருக்கானே, அந்த குடிக்காரனுடைய வணக்கங்களை, அவனுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவது, சகோதர முஸ்லீமானவன் கூட, சகோதரியாக இருக்கக்கூடிய சகோதரிகளும் கூட பொதுவாக முஸ்லீமான ஆண் பெண்களோட பேசாமல் இருக்கிறார்களே, அவங்களுடைய துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை, அவங்களோட வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை. இந்த புனிதமான ராத்திரியில் இந்த 3 பேருடைய நபர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். பரிகாரம் தேடினால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஒரு சஹாபி ரசூல் நபியோட சமூகத்தில் வந்து கேட்டார்கள், நான் என் தாய் தந்தை ரொம்ப நோவுன்னு செய்துட்டேன், அவங்களோட பொருத்தம் இல்லாமல் நான் ஆகிவிட்டேன், பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். இஸ்லாம் என்று சொன்னாலே பரிகாரத்துக்கு முதன்மையான ஒரு மார்க்கம் அது. உடனே பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னத்துல் பக்கீல போய் உங்கள் தாய் தந்தை அடங்கியிருக்கிறாள் என்ன சலாம் சொல்லி, என்னை மன்னித்து விடுங்கள் என் அருமை பெற்றோர்களே என்று கேளுங்கள், சொல்லுங்கள், போதுமானது என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார், எனக்கு எந்த கபர்ஸ்தானில் அடங்கியிருக்கிறாங்க, அவங்க அடக்கஸ்தலம் என்ன, எத்தனோ ஆயிரக்கணக்கானவர் அடக்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீல நான் அடையாளம் காணுவது எனக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொன்னார். அப்போ அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு குச்சியை கையில் எடுத்துகிட்டு போங்க, ஜன்னத்துல் பக்கீல உங்களுக்கு எந்த இடம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு கோடி இழுங்கள், பக்கத்தில் ஒரு கோடி இழுத்துக்கங்க. நீங்கள் இழுத்த அந்த கோட்டில் முன்னால் நின்று, ஒரு கோடி என் தந்தையுடைய மன்னரை, இன்னொரு கோடி என் தாயுடைய மன்னரை என்று நீங்கள் நினைத்து கொண்டு சலாம் சொல்லுங்கள், மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார். அந்த சஹாபி ரசூல் அதே மாதிரி போய் ஜன்னத்துல் பக்கீல 2 கோடுகளை இழுத்து, ஒன்று தந்தையாகவும் ஒன்று தாயாகவும் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட ஸ்தலமாகவும் நினச்சி சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பார்த்தீங்களா, மரணித்த பிறகும், மன்னரைக்கு பெற்றோர்கள் போன பிறகும் தவிக்கக்கூடிய பிள்ளைகள், மார்க்கம் தெரியாத காரணமாக அவர்களை புறக்கணித்தவர்கள்,
அவர்கள் மனதை வேதனைப்படுத்தியவர்கள், அவர்களை துன்புறுத்தியவர்கள். அவர்களுக்கு பரிகாரம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த சஹாபி செய்து கொண்டார். நாம் கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு சஹாபி அப்படி செஞ்சிருப்பாரா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அது, நாமளும் சிந்திக்க வேண்டிய விஷயம். சஹாபி என்று சொன்னால் நபியை கண்ணால் பார்த்து ஈமான் கொண்டவர்கள். கண்ணால் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர் சஹாபியாக முடியாது. கண்ணால் பார்த்து நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், சஹாபி ரசூல் அப்படின்ற பேர் அவர்களுக்கு கிடைச்சிவிடுது. குர்ஆன் ஹதீஸுடைய இஜ்மாவுடைய எல்லா தீர்ப்புகளும் அதுதான். அப்போ அந்த சஹாபி அப்படி செய்வாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ தியாகம் செஞ்சவங்க, எவ்வளோ அர்ப்பணம் செஞ்சவங்க, எப்படி இந்த இஸ்லாத்துக்காக தங்களோட உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்கள் பெற்றோர்களை நோன்னு செய்திருப்பார்களா என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. இல்லைன்னா நீங்கள் நம்மளை மாதிரி சஹாபாக்கள் என்று நினைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ பெற்றோரை நோன்னு செய்யாமல் தான் அவனை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சையதுனா கௌசுல் ஆஸம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தாதில் பயான் செய்கிறாங்க. செய்யும்போது ஒருவர் எந்திரிச்சு சொன்னார், நீங்கள் ரசூல்லா மாதிரி பயான் செய்கிறீங்க, நாங்கள் அவர்கள் தோழர்கள் சஹாபாக்கள் மாதிரி கேட்குறோன்றார். ரொம்ப கோவப்பட்டு போனாங்க, கண்ணமெல்லாம் சிவந்து போச்சு. என்ன நீ சொன்ன? என்னுடைய பயான் ரசூல் மாதிரி இருக்குது, நீ சஹாபா தோழர் மாதிரி இருந்து கேட்கறதாக நீங்களாம் சொன்னீங்க. நீ என்ன துணிச்சல் உனக்கு இருக்கு? நான் யார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் சுமார் அவங்க பயான் செஞ்சால் 80,000 பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் இல்லை, 80,000 பேரும் கேட்பாங்க. முதல் வரிசையில் உள்ளவங்க எப்படி கேட்டாலும் அதே மாதிரி கடைசியில் உள்ளவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் யார் தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறாங்க, சஹாபாக்களில் கடைசி சஹாபி, 1,24,000 சஹாபாக்களில் கடைசியில் உள்ளவர், 1,80,000 சஹாபாக்களில் கடைசியில் உள்ளவர். அவர் தான் ஆக கடைசி. அந்த கடைநிலையில் உள்ள அந்த சஹாபி ஓட்டு சென்ற ஒட்டகத்துடைய கால் குழம்புல ஓட்டின தூசிகளால் சமம் இல்லை. பார்த்தீங்களா வார்த்தை என்ன? கவனிக்க பாருங்க. வலிகள் கோமான், தாஜுல் அவுலியா, அது வேற பிரச்சனை வேற இருந்த போது அவங்க சொல்றாங்க, அந்த சீடர் ரொம்ப உயர்வா போகிறார். நீங்க ரசூல் மாதிரி, நாங்கள் சஹாபாக்கள் மாதிரி தான் சொன்னார். நீங்க ரசூல் தான், நாங்கள் சஹாபாக்கள் அவர் நிர்ணயம் பண்ணல. அந்த மாதிரி சொன்னதுக்கு இவ்வளோ கோபப்பட்டு தன்னை எப்படி சொன்னார்கள்? நபியுடைய தோழர்களை கடைசி அந்தஸ்துள்ள சஹாபி ஓட்டி சென்ற ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை கால் குழம்புல மண் ஊற்றி தூசி, அதுக்கு கூட நான் சமம் இல்லை, நீ எந்த மூலைன்றான். அவர் மன்னிப்பு கேட்டார், அழுதார். அவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள சஹாபியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். நான் யார் தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்றாங்க, சஹாபாக்களில் கடைசி சஹாபி, 1,24,000 சஹாபாக்களில் கடைசியில் உள்ளவர், 1,80,000 சஹாபாக்களில் கடைசியில் உள்ளவர். அவர் தான் ஆக கடைசி. அந்த கடைநிலையில் உள்ள அந்த சஹாபி ஓட்டு சென்ற ஒட்டகத்துடைய கால் குழம்புல ஓட்டின தூசிகளால் சமம் இல்லை. பார்த்தீங்களா வார்த்தை என்ன? கவனிக்க பாருங்க. வலிகள் கோமான், தாஜுல் அவுலியா, அது வேற பிரச்சனை வேற
இருந்த போதிலும் அவங்க சொல்றாங்க, அந்த சீடர் ரொம்ப உயர்வா புகழ்ந்தார். நீங்க ரசூல் மாதிரி, நாங்கள் சஹாபாக்கள் மாதிரி தான் சொன்னார். நீங்க ரசூல் தான், நாங்கள் சஹாபாக்கள் தான் அவர் நிர்ணயம் பண்ணலை. அந்த மாதிரி சொன்னதுக்கு இவ்வளோ கோபப்பட்டு தன்னை எப்படி சொன்னார்கள், நபியுடைய தோழர்களை கடைசி அந்தஸ்துள்ள சஹாபி ஓட்டி சென்ற ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை கால் குழம்புல மண் ஊற்றி தூசி, அதுக்கு கூட நான் சமம் இல்லை, நீ எந்த மூலைன்றான். அவர் மன்னிப்பு கேட்டார், அழுதார். அவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள சஹாபியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? அதே மாதிரி அல்கமா ரலியல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் ஜிஹாதில் கலந்தவங்க, நபி கூட ரொம்ப வருஷமாக இருந்தவங்க, பெருபலயமான சஹாபி ரசூல் தோழர். அவங்களுடைய கடைசி நேரத்தில் அவங்க நாவல கலிமா வரல, பிரபலயமான ஹதீஸ். அப்போ சொல்லி வந்துச்சு, கலிமா வரமாட்டேங்குது, மூத்தாயிட்டா தான் கலிமா எல்லாம் போயிடுவாருன்னு கவலைப்பட்டாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் அனுப்பிச்சு, நீங்கள் போய் அவர் கலிமா சொல்லி கொடுங்கண்டாங்க. சொல்லி கொடுங்கண்டா சக்கராத்தில் உள்ள மனுஷன்ட்டு போய் சொல்லு லா இலாஹன்னு சொல்லக்கூடாது, மார்க்க சட்ட வல்லுநர் சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்கன்ட்டாங்க. ஏன்னா சக்கராத்து வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி மூசா நபிகிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேதனை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ஒரு ஆட்டை அறுக்காமல் தோலை உரிச்சா எப்படி அப்படி இருந்துச்சுன்றாங்க. அந்த ஆட்டுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. ஒரு ஆடை அறுக்காமல் தோலை உரிக்கிறதுனா எவ்வளோ பெரும் பாடு, எவ்வளோ கஷ்டம் அது பட்டிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சக்கராத்து வேதனை. அப்படி வேதனை இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கலிமா சொல்லுங்கனாக்கா, அந்த கோபத்தில், இந்த வேதனையில், அந்த அதாவில், அந்த கஷ்ட துன்பத்தில் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா, என்ன கலிமா சொல்லி கேட்டார்னா அவர் காபிரா போயிடுவார். அதனால எப்படி சொல்லணும், பக்கத்தில் நின்றுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்ல. சொந்தம் பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் அவர் கிணத்துல விழுந்து கேட்குற மாதிரி கேட்பார். ஏன்னா நமக்கு சக்கராத்துனா என்ன தெரியாதுங்களா. டெய்லி அசர் தொழுகையில் இமாம் சாப் சக்கராத்துடைய மௌத்தை விட்டு எங்களை காப்பாத்தல்லா அப்படின்னு கேட்கிறார். இந்த கடல் தண்ணியை அப்படியே நீராக்கி குடி தண்ணியாக கொடுத்தாலும் சக்கராத்து வேதனை அடங்காது. இப்போ நம்ம சொன்னால் உணர முடியாது, அது புரியாது நம்மளுக்கு. அவங்கவுங்க சக்கராத்தில் வரும்போது அது தெரிஞ்சு போயிடும். அதனால தான் சக்கராத்து வேதனையை விட்டு காப்பாற்று என்று சொல்கிறோம். நபி அவங்க கேட்ட துவா தான் அசர் நேரத்தில் மட்டும் கேட்டாங்க அந்த துவாயை. இப்போ உலமாக்கள் உலகம் பூரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அது புரியல, அதனால நம்ம அதை சரியான முறை சொல்ல முடியும். நம்பிக்கைக்குரியது அது, அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. அந்த மாதிரி சக்கராத்தில் கெடுதி வந்துடக்கூடாதுங்கும் போது அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ போய் அபூபக்கர் சித்திக் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வேற அல்கமான்னு கூப்பிடல, அவங்க கூப்பிடக்கூடாது இல்லைங்களா. சும்மா இருக்கிறார் அவர். திரும்பி சொன்னாங்க, யாரை சொல்ல நான் சொன்னேன், அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அவர் மாட்டுக்கு இருக்கிறார். திரும்பி உமரை ஃபாரூக் அனுப்பிச்சாங்க. அவங்க போய் சொன்னாங்க, திரும்ப சொன்னார், அவர் கலிமா சொல்லலை. மூணாவது உஸ்மான கனி போனாங்க, கலிமா சொல்லலைன்னாங்க. நாலாவது ஹஜரத் அலி போனாங்க, கலிமா சொல்லலை. சுருக்கமாக பெரிய நிகழ்ச்சி அது. கடைசியில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே வந்தாங்க. அவங்களும் கலிமா சொன்னாங்க. அவர் திருப்பி சொல்லலை. அடுத்து அவங்க சொல்லாமல் உஷாராயிட்டாங்க, நம்பி அல்லவா. அதனால உடனே அவங்க சொன்னாங்க, தாயார் எங்கன்னு கேட்டாங்க. தாயார் இருந்தார்கள், வயசான கிழவி. என்ன நிகழ்ந்தது, இவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னான்னு கேட்டாங்க. யார சொல்லா, என் மகன் அல்கமா தம் பெஞ்சாரிக்கு முன்னால் என்னை இழிவாக பேசினார். அவன் பேசுறதை பற்றி நான் கவலைப்படலை. நான் பார்த்து கட்டி வச்ச மருமகள், நான் பெற்ற இந்த மகன், அந்த பெண்மணியை வச்சுட்டு என்னை மட்டமாக பேசினார், ரொம்ப இழிவாக பேசினார். அதனால தான் இப்போ கலிமா வரல தாயே, நீங்கள் அவரை மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி நான் மன்னிக்க முடியாதுனாங்க. மன்னிங்கன்னா மன்னிக்க முடியாதுனாங்க. சரி, நடக்கத்தானே போகிறான்னு சொல்லிட்டு வேறவெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. இங்கேயே மூத்தான கொளுத்து விடுங்கட்டாங்க. யாரை சொல்ல, என் பிள்ளை தீனிட்டு வேதனைப்பட என்னால் தாங்க முடியாது அந்த தாய் சொன்னார். அப்போ நீங்கள் மன்னிங்க. உடனே அந்த அம்மா மன்னிச்சாங்க. கலிமா ஷஹாதா சொன்னார், ரூஹு பிரிஞ்சு போச்சு. ரொம்ப பிரபலமான சம்பவம். இப்போ கூட நீங்கள் இதில் கூட யோசிக்கணும், ஒரு சஹாபி ரசூலுக்கே கலிமா வரலன்னா என்ன அர்த்தம், என்ன ரகசியம் அது?
அப்படி என்ன தாயுடைய அந்தஸ்து என்ன இருக்கு அதில்? தாய்க்கு என்ன அப்படி சிறப்பு? ரசூல்லான்னு சொல்லி அந்த ஆளுக்கு அவருக்கு களிமா வரலையே, அப்படி ஒரு கோணத்தில் சில பேர் யோசிக்கலாம். யோசிச்சு அவங்க என்ன நினைக்கலாம்? பார்த்தீங்களா, அல்லாட்டு தான் எல்லாமே இருக்கு. ரசூல்லா சொல்லி கூட அந்த சஹாபி களிமா சொல்லலை. இப்போ ரசூல்லாவை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க சபாத்து செய்வாங்க சொல்கிறாங்க, அவங்க சிபாரிசு செய்வாங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் ரசூல்லா ஒத்துக்கிட்டாங்களே, நான் களிமா சொல்லி கொடுத்தா அல்கமா என்ற சஹாபி களிமா சொல்ல வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்களே, பிறகு எதுக்கு நபிட்ட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற கூட்டம் இருக்குது. பொதுவாகவே நான் அன்னைக்கு கூட சொன்னேன், தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் சாமானியமான விஷயம் இல்லை. 73 கூட்டம் என் உம்மத்தில் பிரியன்னு சொன்னாங்க. ஒன்று தான் அதில் சரியாக இருப்பார்னு சொன்னாங்க. நான் இந்த துனியாவில் இது வரைக்கும் பிறந்ததிலிருந்து ஒரு 17 கூட்டத்தை பார்த்தேன். இன்னும் எத்தனை இது பார்த்தீங்களா? ஈசா நபியுடைய கடைசி காலத்திலேயே வந்துட்டாங்க. இந்த உம்மத்து நபி வரல, ஈசா நபி போயிட்டாங்க. ஒரு 600 வருஷம் கேப். அப்பவே சில கூட்டங்கள் வந்துருச்சு. அந்த கூட்டங்கள் இவங்களை தான் சாருவார்கள். ஏன்னா ஈசா தான் போயிட்டாங்களே. ஹாத்திமுத்தா இருக்கும்போது ரசூல்லா இல்லை, அவர் நபியா அவருக்காக அவர் மகளை மன்னிச்சாங்க. இந்த கூட்டத்தை அவர் சேருவார். அவர் இப்போ 73 கூட்டம் வந்துருச்சுங்கிறாங்க சில பேர். ஹை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொன்ன, நபிகிட்ட ஒன்றும் முடியலங்க. அப்படி அல்ல, தாயுடைய காலில் சொர்க்கம் என்று சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லிட்டு அவங்களே போய் களிமா சொல்லி அந்த சஹாபியை சொல்லிட்டா அந்த தாய்க்கு என்ன மரியாதை இருக்கு? ஒவ்வொரு மனுஷனும் மூமினும் ஒரு மௌனதை ஓதிட்டு ரசூல்லா பேர சலவாத்தை ஓதிட்டு உம்மா வாப்பாவை தொல்லை கொடுத்துட்டு அம்மா அத்தாவை நோவினப்படுத்திட்டு எனக்கு ரசூல்லா சிபாரிசு செய்வாங்கன்னு சொல்லி போயிடுவானே. அதனால நபி அவர்கள் அந்த பவர் இருந்த போதிலும் கூட அந்த துஷ்பிரயோகம் பண்ணாமல் தாயுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்பதை உலகம் தெரிவிப்பதற்காக தங்களை தாங்களை தாழ்த்தி கொண்டு, நான் சொல்லி கூட அவருக்கு களிமா வரவில்லை என்று சொல்லி தாய் சொன்ன பிறகு களிமா வந்தது, ரூஹு பிரிஞ்சிருச்சு. நபியுடைய அந்தஸ்துக்கு குறைவு எதுவும் இல்லை. அவங்க தான் சொன்னாங்க, தாய் கால் அடியில் சொன்னாங்க சொர்க்கத்தை. யோசிக்க வேண்டிய விஷயம். தகப்பன் சொர்க்கத்துடைய வாசல் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய கேட் இருக்கு பார்த்தீங்களா, அது தந்தை. தாயுடைய காலடி சொர்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு இந்த அதிசயம் நினைவுபடுத்துகிறேன்? லைலத்துல் கத்ர் இரவை இழக்கக்கூடியவர்கள் 3 பேர். அதாவது லைலத்துல் கத்ரை இழக்க முடியாது. 3 பேருடைய வணக்கங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. நம்பர் 1, பெற்றோருடைய நோவுன்னு செய்த பிள்ளைகள், ஆணோ பெண்ணோ. நம்பர் 2, நிரந்தர குடிகாரன். ஏன் குடிகாரன் குடிச்சிட்டு தான் என்ன, அவனுடைய துவாவை ஏற்றுக்கிட்டா என்ன குறைஞ்சி போடுது அல்லாஹ்க்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லாஹு அக்பர். ஒரு சூஃபி போயிட்டு இருந்தார், ஃபஜர் தொழுவார். ஒரு பையன் அழுதுட்டு இருந்தான். என்ன அழுகுறன்னு கேட்டான். எனக்கு கண்ணு தெரியாதுங்க அந்த பையன் சொல்றான். அப்படியா? அப்போ ஏன் அழுகுறன்னு இந்த காலையில் ஃபஜர் நேரத்தில்? இல்லை, என் கூட்டாளியும் அந்த குளத்தை குளிக்கிறானுங்க. சரி, எனக்கு படித்தோட தெரியல, என்னை இறக்கவும் மாட்டுறானுங்க, நான் இறங்கி குளிக்கவும் முடியல, கண்ணு இருந்தால் நான் குளிப்பேன் இல்லைங்களா அப்படின்னு சொன்ன இறக்கம் வந்துருச்சு அந்த சூஃபிக்கு. உணர்வோடு உதயம் உறவாடும் இதயம் தொடர்கின்ற சொந்தம் வளர்கின்ற பாசம் மனம் மகிழ்ந்து துள்ளும் மகிழ்வான இல்லம் கிப்ஸோடு என்றும் இதம் காணும் இதயம். நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். என்ன அழுகுறான்னு கேட்டான். எனக்கு கண்ணு தெரியாதுங்க அந்த பையன் சொல்றான். அப்படியா? அப்ப ஏன் அழுகுறன்னு இந்த காலையில் ஃபஜர் நேரத்தில்? இல்லை, என் கூட்டாளியும் அந்த குளத்தை குளிக்கிறானுங்க. சரி,
எனக்கு படித்தோரே தெரியல, என்னை இறக்கவும் மாட்டுறானுங்க, நான் இறங்கி குளிக்கவும் முடியல, கண்ணு இருந்தால் நான் குளிப்பேன் இல்லைங்களா அப்படின்னு சொன்ன இறக்கம் வந்துருச்சு அந்த சூஃபிக்கு. ஆனால் யா அல்லாஹ், கோடான கோடி சிருஷ்டிகளுக்கு நீ கண்ணு கொடுத்துருக்குற, எறும்பு முதல் பிரம்மாண்டமான யானை வரைக்கும் கண்ணு கொடுத்துருக்குற, இந்த ஒரு சிறிய பையனுக்கு இந்த கண்ணு கொடுத்தா உன் ஹதானாவில் என்ன குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒரு மீன் வெட்டுற மாதிரி ஒரு லைட் வந்து கண்ணு வந்துடுச்சு. நாங்கள் நம்ம கோடிக்கணக்கான ஜீவராசிக்கு ஆடு மாடு நாய் நரி பூனை எலி சிங்க புலி கரடி காக்கா குருவி குயில் சேவல் லோகம் பாம்பு தேரை முதலை எல்லா சொல்லிட்டே போகலாம். ஊர்வனை நின்றவன பரப்பன நடப்பன முடிச்சுக்கோங்களேன். இவ்வளோ ஜீவராசிக்கு கண்ணு கொடுத்த ரப்பு இந்த பையன் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி தான் அங்கே வருது. அந்த மாதிரி துவா மாங்கினேக்கா தரிக்கா கௌசல்லாலும் சொல்கிறான் இது ஆனவங்க, நீ எப்படி துவா கேட்கணும்னு தெரியாமல் நீ கேட்குறப்பா, அதனால தான் துவா லேட் ஆகுதுன்ட்டான். அவர் எப்படி கேட்டாங்க சூஃபி, இத்தனை ஜீவராசி கண்ணு கொடுத்துருவோம் இவனுக்கு கொடுத்தா என்னான்னு கேட்டவொன்னு அடுத்த வினாடி அல்லாஹ் தஆலா அவனுக்கு கண்ணு கிடைக்கும்போது செஞ்சுட்டான். தொழுவு போயிட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. மறுநாள் பார்த்துட்டு தொழுவு போகிறாங்க, இவன் நின்று சிரிச்சுட்டு இருக்கிறான். இந்த குருட்டு பையன் பார்வை வந்தவன் அழுதுட்டு இருக்கிறான். என்னடா அவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குளத்துல ரத்த கரையா இருக்கு. என்னடா அதான் நேற்று கண்ணு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதனால முள்ளு செடியை கொண்டு வந்து படலங்களை அப்படியே படித்தொல்ல போட்ட மறைச்சு 4 மணி 5 வந்துட்டேன். என்னை விட்டுட்டு குளிச்சவனுங்கெல்லாம் பார்த்தேன், ஏறி அப்படியே சட்டை கட்டு பாஞ்சான், அப்படியே ரத்த வாழா கிடக்கிற ஹதரத் உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், கண்ணு வாங்கி கொடுத்துருங்கிறான். அடா யோக்கிய பயில, அல்லாஹ் குர்தருக்கு ஏன் கொண்டு முடியல, ஊரே உலகம் நாசமாக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. மறுபடியும் துவா கேட்டாங்க அல்லாட்ட. அப்போ அல்லாஹ் சொன்ன, நீங்க எனக்கு அறிவு சொல்ல வேணாம், ஏன்னு என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு தெரியாத எத்தனை தேவராஜ் கண்ணு கொடுத்து இவன் கண்ணு கொடுத்தா என்ன செய்வான் எனக்கு தெரியாது, அதனால தான் நான் கண்ணு கொடுக்காம நீங்களே பார்த்துங்க நம்மளோட அக்கிரமத்தைட்டாங்க. அதனால தான் நம்ம சட்டுன்னு துவா கேட்கறது கையை தூக்கிடக்கூடாது. என்ன ரகசியம் இருக்கு, என்ன புரியுது, எந்த அந்தரங்க இருக்குன்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம குடிகாரன் துவா ஏன் கேட்கறதுல அல்ல, அதுக்கு இதை சொல்றேன். குடிச்சா குடிச்சிட்டு போறான், அவனுக்கு பதில் நரகத்தை அவன் தண்டனை கொடுப்போம், இங்கேயே அவன் துவா ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படின்னு சொன்னா குடிக்காரன் அவன் குடிக்கிறது மட்டும் இல்லை, அவ்வளோ காசை கொண்டு குடிச்சிட்டு ரோட்ல கடந்து பிறல்றான். சில பேர் பஸ் ஏறி சாகுறான், சில குடும்பம் சந்தியில் நிற்குது, அவனை பஞ்சாரி பிள்ளைங்க சந்தியில் நிற்குது, சம்பாரி காரத்தை கொண்டு கல் குடிச்சிட்டு வந்து அவனை பட்னி படைக்க போறான், சோறு கேட்டா பொண்டாடி அடிக்கிறான், புள்ளைய அடிக்கிறான், எது பஞ்சாரி எது மகன் தெரியாம நடந்துக்கிறான். பேப்பர்ல டிவியில செய்தி, மகளை கூட அவனுக்கு உணர முடியல, மூளை அவுட் அடிச்சுக்கலாம், கிறுக்கு பிடிச்சு கிடக்கிறான். இவ்வளோ பெரிய தவறு எல்லாம் நிகழக்கூடிய அளவுக்கு அந்த குடிபோதை இருக்கிறதுனால குடிகாரனுடைய துவாவை வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். 2 சகோதரர்கள் பேசாமல் இருந்தால் அவர்களுடைய வணக்கத்தையும் அவங்களுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. பார்த்தீங்களா, எதுல்லா அலல் ஜமாத், அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒற்றுமையில அல்லாஹ்வுடைய கை இருக்கு, ஒற்றுமையா இருங்கள், ஒற்றுமையான கையில பற்றி பிடிச்சு கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சண்டை சச்சரவு நீங்க கொள்ளாதீர்கள். 4 மாடு ஒன்னா இருந்தா சிங்கம் அந்த தாக்கத்து கூட யோசிக்குது, நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க, பள்ளிக்கூடங்களில் படிச்சு கொடுக்குறாங்க. 4 மாடு செதறி போனோம்னு எல்லா மாடும் இறையாகிறது சிங்கத்துக்கு. அப்போ ஒற்றுமை ரொம்ப எதுல்லா அலல் ஜமாத், அந்த மாதிரி ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒற்றுமை குறைஞ்சு போகுது. இதை 3வது பார்ட்டி தன்வசம் ஆய்க்கிறான், அண்ணன் தம்பி சண்டையை பார்க்குறான், இடையில போய் மூட்டி விடுறான், இன்னும் வலுப்படுத்துறான், இன்னும் பலப்படுத்துறான். ஒரு ஊரில் பேர் சொல்ல விரும்பலைன்னா அரபு நாடு அது. இப்போ கூட அவங்க ஊரில் எனக்கு என்னுடைய முறிதெல்லாம் வந்துட்டு போனாங்க. அண்ணன் 2 பேரும் நகையும் சதையுமா இருந்தாங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து போனால் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் இவன் புத்தியான் காமிச்சிட்டான், காமிச்சு அவனை பிரிச்சுட்டான், பிரித்து கம்பெனியில் போய் பூந்துட்டான், பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். அவங்க தாயார் வந்து பார்த்தாங்க, தம்பி அண்ணன் பேசலை. அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிட்ட, அரபி பொம்பளை, நீ பேசலையாண்டா? ஆமா. நீ இல்லை பேசுறது இல்லைண்டா, ஏங்கி செத்து போயிட்டான். பாருங்க, 2 பேரும் பேசாம இருக்கிறது ஒரு கொடுமை. அரபு நாட்டில் நடந்த ஒரு செய்தி, நோம்புடா போய் சொல்லி என்ன ஆக போகுது, என்னத்துக்கு உங்ககிட்ட போய் சொல்லி யாரு நான் யாரு, இந்த டிவியில் செஞ்சது முடிஞ்சு, அதுவும் நீ பார்த்தா இல்லைன்னா அதுவும் என்ன உனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது.
நோம்ப பாழாக்கணுமோ போய் சொல்லி, நோம்ப வீணாக்கணுமோ போய் சொல்லி, வீண் பேச்சு பேச நேற்று கூட நான் சொல்லியிருக்கிறேன். குடும்பம் சிதறி போச்சு, கம்பெனி பிரிஞ்சு போச்சு. அவர் 2 சகோதரர்கள், ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். பார்த்தீங்களா? இன்று கூட நாட்டில் எத்தனோ இடத்துல தாய் அண்ணன் தம்பி ஒரே தாய் மக்கள் சண்டை போட்டு கோர்ட்டில் போய் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு கடல்ல தவிச்சிட்டு இருக்கிறாங்க. தெரியல பாருங்க, நீனா நானா, நானா நீனா. ஆமா வந்த ஊடு, அமீனா வந்த ஊடு உருப்படாது. ஒரு சுலோகம், ஒரு பழமொழி சொல்றாங்க மக்கள். ஆமா வீட்டில் வந்து அந்த வீடு உருப்படாது, அமீனா வந்தா முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சு, அவன் சொத்துக்கு தான் அழிஞ்சு போயிடும். அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த சண்டை சச்சரவு எங்க போய் விடுச்சு? 2 பேர் பேசாம இருந்தால் அல்லாஹ்வுட நபி இந்த ராத்திரி அவனோட வணக்கம், இந்த லைலத்துல் கத்ர் ராத்திரி வணக்கம், அவனோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது எங்க போய் அந்த விருது? சையதுனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா இமாம் ஹுசைன் 2 பேரும் பேசுறது இல்லை. பாருங்க, அங்கேயே அந்த பிரச்சனை உருவாச்சு. அவங்க ஒரு ஜமாத் சஹாபாக்கள் போனாங்க, இமாம் ஹுசைனுக்கு சலாம் சொன்னாங்க. என்னான்னு கேட்டாங்க. 2 பேர் பேசாவிட்டா 3 நாளைக்கு, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. உங்க தலைக்கு மேல உங்க வணக்கம் போகாது, உங்க தலைக்கு மேல உங்க துவா ஏறாது. ஆமா உண்மைதான். உங்க பாட்டனார் சொன்ன ஹதீஸ் ஆச்சு. ஆமா உண்மைதான். நீங்க உங்க சகோதரன் இமாம் ஹசன் பேசாம இருக்கிறீங்க, எப்படி இதை நாங்க புரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்றாங்க. அப்ப இமாம் ஹுசன் சொன்னாங்க, அல்லாஹ் உங்க ரஹ்மத் செய்யட்டும். அந்த ஹதீஸை நீங்க கேள்விப்படலையா? பக்கத்துல சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? இருவர் பேசாமல் இருக்கிற நிலையில் யார் முந்தி வந்து பேசுகிறாரோ அவருக்கு 10 நன்மை கூட. ஆமா அந்த ஹதீஸ் இருக்கு. அதனால என் சகோதர இமாம் ஹசன் முந்திவன் எனக்கு சலாம் சொல்லி அந்த 10 நன்மையை அவர் அடையட்டோங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் சொல்லி பேசக்கூடாது நான் இல்லைன்ட்டார். உடனே அந்த ஜமாத் அங்க போனாங்க, இமாம் ஹசன் போனாங்க, சலாம் சொன்னாங்க, இதே ஹதீஸ சொன்னாங்க. இப்படி பேசாம இருக்கிறீங்களே, உங்க வணக்க வழிபாடு தலைக்கு மேல போவாதே, உங்க பாட்டனார் சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா உண்மைதான், யாரும் இல்லைங்கிற, அல்லாஹ் உன் ரஹ்மத் செய்யட்டும். அந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்படலையா? பேசாம இருக்கும்போது முந்தி ஒருத்தர் பேசினால் சலாம் முந்தி சொன்னா அவருக்கு 10 நன்மை இல்லையா? திருப்பி முதல்ல சலாம் சொல்றது சுன்னத்தான்ல, திருப்பி சொல்றது தான் வாஜிபா போச்சு. அது தனி மசலா, இட பேச்சுக்கு சொல்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் சகோதர இமாம் ஹுசைன் முந்தி சலாம் சொல்லி 10 நன்மை அவர் அடையட்டோங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன். இது எப்படி அகலாக்கு? பேசாமல் இருந்தாலும் எப்படி இருக்காங்க நியத்து பாருங்க. நியத்து எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய பலம் அதுக்கு பார்த்தீங்களா? சுப்ஹான் அல்லாஹ். நியத்துங்கிறது வரக்கூடிய மனசுல வரக்கூடிய எண்ணத்தின் பலன், அது எண்ணத்தின் பலம், அது சக்தி. அது அப்போ அவங்களும் பேசாம இருந்தாலும் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பேசாம இருந்தாங்க. அதனால இருவர் பேசாம இருந்தால் அல்லாஹ் தாலா இந்த இரவில் அவர் வணங்கினாலும் லைலத்துல் கத்ர் இரவில் அவர் துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நீங்க போய் பேசிங்க. இல்லை இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டார், அவரு தொடர்பு இல்லை, துபாயில் இருக்கிறார் நம்ம நண்பர். ஆஹா நமக்கு இந்த மாதிரி புனிதமான இரவில் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த ஆள் துபாய் போயிட்டானே, எப்படி பேசுறதுன்னு சொல்லி ஓரளவுக்கு முயற்சி எடுத்து போன் நம்பர் கேளுங்க, போடுங்க. அவர் பேசல, வை போன உங்கள்கிட்ட பேச மாட்டேன், கவலைப்பட வேண்டியதில்லை, உங்க வேலை முடிஞ்சு போச்சு, உங்க ஹக்கு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான், உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான், உங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நல்ல காரியங்களை அங்கீகரிப்பதற்கு எத்தனை ஷர்த்துகள் இருக்கு, எது கூடும் எது கூடாத விளங்கி அறிந்து தெரிந்து புனித இரவுகளுடைய பலனை பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.